இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு செல்லும் இரணைமடு திட்டம் தொடர்பிலான மற்றொரு முக்கிய பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை ஆரம்பமான இந்த பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரணைமடு விவகாரம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக கிளிநொச்சி விவசாயிகளும் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போதிலும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இன்று காலை முதல் மாலை வரை இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள இரணைமடு திட்டம் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் இங்கு எட்டப்பட்டதாக பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். ஒரு கூட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 100% பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு இந்த ஏற்கனவே முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு அந்த அறிக்கை ஆராயப்பட்டது. அந்த அறிக்கையின் பிரகாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர் வளங்களை பற்றி ஆராய்கிறது. அது சமநேரத்தில் மேற்கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியோட முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு பேசி இரணைமடு குளத்திலிருந்து தண்ணி எடுக்கிறத விட இங்கே இருக்கிற நீர்நிலைகளை எவ்வாறு பயன்படுத்தி நீரை யாழ்ப்பாணத்துக்கு பயன்படுத்தலாம் என்றதையும் அதையினை இரணைமடு குளத்தையும் விருத்தி செய்கிறது. இந்த திட்டத்தை வீண் போகாமல் இந்த காசை நாங்கள் வடக்கில் உள்ள இரணைமடு குளத்தோட யாழ்ப்பாணத்துக்கான நீர்நிலைகளை திருத்தத்துக்கு பயன்படுத்துகிற என்ற முடிவு இன்றைக்கு ஏகமனதாக எடுக்கப்பட்டது. இதேவேளை இந்த தீர்மானங்கள் தமக்கு தெளிவாக புரிவது இல்லை என கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். அவர்களுடைய 100% உத்தரவாதங்களும் எங்களுக்கு 100% நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. அதில் என்ன விடயம் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நீர் கொடுப்பது போன்ற ஒரு உணர்வையை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த 100% உத்தரவாதம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும். அல்லது எங்களுக்கு அந்த வேலை திட்டம் நடைபெறுமாக இருந்தால், நீர்வளங்கள் திட்டம் நடைபெறுமாக இருந்தால் இவர்கள் கூறுகிற 100% என்ற வார்த்தை பொய்யானதாக அமையும். எனவே இதில் எதை உறுதியாக சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றில் திட்டம் கைவிடப்படும் என்றோ அல்லாட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்றோ மிக தெளிவாக உறுதியாக அவர்கள் கூறவில்லை. இது எங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு வேதனையாக இல்லாட்டி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கூற்றுக்கள் எந்த அளவுக்கு உண்மையானதாகவும் நடைமுறை சாத்தியமானதாகவும் என்கின்ற விடயம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாத்தியமற்ற திட்டம். அதேபோல் இவர்களுடைய கூற்றும் நம்பகத்தன்மை குறைந்ததான கூற்றாகவே இருக்கிறது.